கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயான் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேச வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை, பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான மன்னாவை தந்து இந்த நாளிலே எங்களை உயிர்ப்பியுங்க. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். ராஜ்யத்தின் எல்கைகள் விஸ்தாரமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரம் உங்களோடு கூட பேசும்போது ஒரு கமிட்டட் கிறிஸ்டியன் லைஃப் என்கிற ஒரு தலைப்பிலே, ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்கிற தலைப்பிலே உங்களுக்கு கூட பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இன்றைக்கு ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கமிட்டட் கிறிஸ்டியன் ஃபேமிலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே பல குடும்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நிறைய குடும்பங்களை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமின் குடும்பம், ஈசாக்கின் குடும்பம், ஏசாவின் குடும்பம், யாக்கோபின் குடும்பம், இப்படி எத்தனையோ குடும்பங்கள். நியாயாதிபதிகளிலே மனோவா குடும்பம், பல ராஜாக்களின் குடும்பங்கள், தீர்க்கதரிசிகளிலே சாமுவேலின் குடும்பம் என்றெல்லாம் பல குடும்பங்களை நாம் பார்க்க முடிகிறது. எரேமியாவிலே மிக அருமையான ஒரு குடும்பம், மிக அருமையான தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ்ந்த ரெகாபியருடைய குடும்பம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே சில குடும்பங்கள் தான் நாம் அப்படி பார்க்கிறோம். குடும்பமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு குடும்பம் இந்த ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. இவர்கள் அந்த நாட்களிலே இத்தாலியா தேசத்தில் இருந்து அவர்கள் வெளியிலே வந்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். பவுல் அப்போஸ்தலர் அவர்களோடு கூட இணைந்து கொண்டான். அதற்கு காரணம், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அவர்கள் கூடாரங்களை செய்து விற்று பிழைக்கிறவர்கள். பவுலும் அந்த தொழிலிலே கைதேர்ந்திருந்தபடியினாலே தன்னுடைய பிழைப்புக்காக அவர்களோடு கூட இணைந்து, அந்த குடும்பத்தோடு கூட இணைந்து அவரும் அந்த குடும்பத்திலே இணைந்து அந்த கூடார தொழிலிலே ஈடுபட்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக்கில்லாள் என்றால் அர்த்தம் என்னவென்றால் ஈகிள் அல்லது ஒரு கழுகு என்கிற அர்த்தம். கழுகினுடைய அனுபவம் நமக்கு தெரியும். பிரிஸ்கில்லாள் என்றால் அதற்கு பேர், அது பிரிஸ்கில்லா அல்லது பிரிஸ்கா என்று சொல்லுவார்கள். ஏன்ஷியன்ட் அல்லது வெனரபிள், அதாவது பழமையான, கனத்திற்குரியவள் என்று பெயர். இந்த அர்த்தமுடைய இந்த ரெண்டு பேருடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நாம் சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேத புத்தகத்திலே 6 இடங்களிலே ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவுடைய பேர் இணைந்து வருகிறது. மனைவி ஆகிய பிரிஸ்கில்லாவுடைய பேர் முதலாவதாக சொல்லப்படுகிறது. அந்த இடங்களிலே உதாரணமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 18:18, 2 ரோமர் 16:3, 2 தீமோத்தேயு 4:19, இந்த இடங்களிலே பிரிஸ்கில்லாவுடைய பெயர் முதலாவது சொல்லி ஆவியானவர் இரண்டாவதாக ஆக்கில்லாவுடைய பெயரை சொல்வதை பார்க்க முடியும். ஆனால் அப்போஸ்தலர் 18:2, 18:26, 1 கொரிந்தியர் 16:19 ஆகிய இடங்களிலே ஆக்கில்லாவுடைய பெயர், கணவர் ஆக்கில்லாவுடைய பெயர் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழிபெயர்ப்பிலே, வேதமாகிய கிரேக்க மொழிபெயர்ப்பில் 4 இடங்களில் மனைவியின் பெயர் முன்னாலே வருகிறது, கணவனின் பெயர் பின்னாலே வருகிறது. அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனாலும் அதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அங்கே புதைந்து காணப்படுகிறது. 4 இடங்களிலே பிரிஸ்கில்லாவுடைய பெயர் முதலாவது வருகிறதும்
மீதி இடங்களிலே ஆக்கில்லாவுடைய பெயர் வருகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு ஆவிக்குரிய விளக்கம் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆக்கில்லாவை விட பிரிஸ்கில்லா முன்னணியிலே இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருந்ததுனால ஆவியானவர் அந்த பெயரை முதன்மைப்படுத்தி எழுதியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அது எப்படியாயிருந்தாலும் அது பரவாயில்லை. பொதுவாக ஒரு யூதன் 3 முக்கியமான காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வதாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, தான் ஒரு புறஜாதியாக பிறவாததற்காக, அல்லது தான் ஒரு யூதனாக பிறந்ததற்காக. புறஜாதியாக பிறவாததற்காக, 2வது யூதனாக பிறந்ததற்காக, 3வது பெண்ணாக பிறவாததற்காக ஒரு யூத ஆண்மகன் பொதுவாக நன்றி சொல்வாராம். இதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அநேக இடங்களிலே ஆண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும், ஆனால் பெண்களுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்காது. எனவே இந்த யாருடைய பெயர் முதலாவது வந்திருக்கிறது என்பதை நாம் அதை தியானிப்பதை விட, இந்த குடும்பம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆண் பெயர் முதலாக இருக்கிறதா, பெண் பெயர் முதலாக இருக்கிறதா என்பது நமக்கு முக்கியமல்ல. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்றால், ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் சமமாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் 27வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டிக்கும் போது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே வேதத்தின் அடிப்படையிலே ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, அல்லது ஆணுக்கு முக்கியத்துவம் என்றும் இல்லை, பெண்ணுக்கு முக்கியத்துவம் என்றும் இல்லை. தேவன் அவர்களை சமமாகவே பார்க்கிறார். எனவே சில தவறான உபதேசங்களிலே நாம் பார்க்கிறோம், ஆண்களுக்கு தான் இதை செய்ய வேண்டும், பெண்கள் செய்யக்கூடாது என்பார்கள். அதற்கு சில காரணங்களையும் சுட்டி காட்டுவார்கள். ஆதாம் முதலில் பாவம் செய்யவில்லை, ஏவாள் தான் பாவம் செய்தாள் என்று. ஒரு சின்ன ஒரு ஜெனரல் கொஸ்டின், ஆதாம் பாவம் செய்யாமலே இருந்திருக்கலாமே, ஏவாள் சொன்னதை கேட்டு ஒரு ஆண் பாவம் செய்கிற அளவிற்கு அவர் பலகீன பாண்டமாக இருந்தாரா என்று நாம் சிந்தித்தால், அந்த ஆண் பெண் பேதம் பார்க்கிற அந்த அனுபவம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இல்லாமல் போகும். 2வதாக, ரட்சிப்பின்படியும் தேவன் நம்மை சமமாகவே பார்க்கிறார். ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசப்படுத்தி பார்க்கவில்லை. உதாரணமாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் 27, 28 வசனங்கள் நாம் வாசிக்கும்போது, பவுல் அப்போஸ்தலர் கலாத்திய சபைக்கு எழுதும்போது ஆணையும் பெண்ணையும் சமமாகவே கருதி அங்கு எழுதுவதை நாம் பார்க்க முடியும். வாசியம்மா. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். எனவே சில இடங்களிலே போதிக்கப்படுவது போல ஆணுக்கு முக்கியத்துவம், பெண்ணுக்கு இது அதற்கு பிறகுதான் என்கிற அந்த தவறான உபதேசத்தை நாம் நம்முடைய இருதயத்தை விட்டு களைந்து விட வேண்டும். வேதத்திலே ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. நாம் சிருஷ்டிப்பின்படியும் நாம் ரட்சிப்பின்படியும் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தரால் சமமாக சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் மூலமாக சமமாக நாம் எண்ணப்படுகிறோம். ஆவிக்குரிய வரங்கள் அந்த நிலைமையில் பார்க்கும்போதும் வேதம் தெளிவாக சொல்கிறது, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. உதாரணமாக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2ஆம் அத்தியாயம் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, உன்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கே ஆணென்றும் பெண்ணென்றும் தேவன் பிரித்து பார்க்கவில்லை. எனவே சிருஷ்டிப்பில் சமமாக பார்த்த ஆண்டவர், ரட்சிப்பில் சமமாக பார்த்த ஆண்டவர், ஆவிக்குரிய வரங்களிலும் ஆணையும் பெண்ணையும் அவர் சமமாகவே பார்க்கிறார். வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அத்தியாயம் 28, 29.
அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், பாருங்க, ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும், குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும். இங்கு வாலிபர் என்று சொல்லப்படும் போது அங்கே அது இரு சாராரையும் சேர்த்து ஆவியானவர் அங்கே சொல்கிறார். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊட்டுவேன், அந்நாட்களிலே என் ஆவியை ஊட்டுவேன். இதே வசனத்தை அப்போஸ்தலர் 2:17 நாம் பார்க்க முடியும். எனவே சிருஷ்டிப்பின்படி ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கிறார். அவருடைய இரட்சிப்பிலே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கிறார். ஆவிக்குரிய வரங்களிலே ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சமமாக பார்க்கிறார். அந்த தவறான உபதேசத்திலே சொல்லப்படுவது போல ஆதாமை சுட்டிக்காட்டி ஆதாம் முதலில் பாவம் செய்யவில்லை, ஏவாள் தான் செய்தார் என்று சொல்லுவது அது ஒரு தவறான ஒரு அனுபவம். அதே ஊழியத்திலும் ஆண்டவர் ஆண் என்றும் பெண் என்றும் பிரிக்கவில்லை. உதாரணத்துக்கு ரோமர் 16ஆம் அத்தியாயம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 16:1 வாசிக்க கேட்கலாம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாய் இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். தீமோத்தேயுடைய தாயை பற்றி இங்கே பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார். தீமோத்தேயுடைய தாய் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்திரீ. அதை முக்கியத்துவப்படுத்துகிறார். ஊழியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அந்த ஸ்திரீயை அங்கே பவுல் அப்போஸ்தலர் கனப்படுத்துவதை பார்க்கிறோம். தகப்பன் கிரேக்கன், தாய் யூத ஸ்திரீ. அந்த யூத ஸ்திரீயை ஆண்டவர் முக்கியப்படுத்தி அந்த தீமோத்தேயுனுடைய தாயை அங்கே சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். எனவே சிருஷ்டிப்பின்படி ஆவிக்குரிய வரங்களின்படி ஊழியத்தின்படி ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. இதில் ஆண் தன்னை மேலாக நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் இருவரையும் சமமாகவே பார்க்கிறார் என்பதை முதலாவதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த செய்தியின் 2வது பகுதியாக இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 முக்கியமான குணாதிசயங்களை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த குடும்பம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஒருமனப்பட்டவர்களாய், ரோமர்களின் நிருபம் 16ஆம் அத்தியாயம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஊழியத்திலே தங்களை ஒருமித்து அர்ப்பணித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உடன் வேலையாட்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு அருமையான குடும்பம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய குடும்பத்திலும் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். வாசிமா. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளை, இந்த இடத்திலே பவுல் மனைவியுடைய பெயரை முதல் எழுதுகிறார். அது ஒரு பெரிய காரியம் அல்ல. அது ஊழியத்தின் நிமித்தம், ஊழியத்திலே அவங்க அதிகமாக ஈடுபட்டது நிமித்தம் பவுல் அப்போஸ்தலர் அந்த கனத்தை கொடுத்திருக்கலாம். உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுல அவர்கள் இணைந்து செயல்பட்டார்கள். அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் கணவனும் மனைவியும் கர்த்தருக்கு இணைந்த ஊழியம் செய்து உடன் வேலையாட்களாகவோ அல்லது வேலையாட்களாகவோ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் அவர்கள் ஊழியம் செய்து அவர்கள் இணைந்து காணப்பட்டார்கள் என்பதை 1 கொரிந்தியர் 7ஆம் அத்தியாயம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இந்த வசனத்திற்கு ஏற்ப ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஒருவேளை அந்த ஊழிய வாஞ்சையிலே ஆக்கில்லா குறை உள்ளவராய் இருந்திருந்தாலும் பிரிஸ்கில்லா உற்சாகப்படுத்தி அவரையும் ஊழியத்திலே இணைக்கிறார். அதே போல பிரிஸ்கில்லா ஊழியத்திலே சோர்வடையும் போது ஆக்கில்லா அந்த பிரிஸ்கில்லாவை உற்சாகப்படுத்தி அந்த ஊழியத்திலே அங்கே இணைந்து செயல்படுகிறதை பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும்
நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், கர்த்தருடைய ஊழியத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு கமிட்டட் கிறிஸ்டியன் லைஃபை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவதாக, கர்த்தருடைய தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒரு பிரயாசப்பட்ட ஒரு குடும்பம் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அத்தியாயம் 1 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஏனென்றால் பவுல் அவர்களோடு கூட தங்கி அந்த கூடார தொழிலை செய்கிறார். பவுல் அந்த இடத்திலே அவருடைய பிழைப்பிற்கு வழி இல்லை. கூடாரம் பின்னுவதற்கு அவருக்கு தெரியும். கூடாரம் என்பது அந்த காலத்திலே மிருகங்களுடைய தோலினாலே செய்யப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஒட்டக தோலினாலேயோ அல்லது ஆடுகளுடைய தோலினாலேயோ அவர்கள் கூடாரங்களை செய்தார்கள். அந்த கூடார தொழிலிலே பவுலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே அந்த தொழிலை செய்கிற இந்த குடும்பத்தோடு அவர் இணைந்து கொள்கிறார். இந்த குடும்பமும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்படியாக பவுலுடைய ஊழியத்தை அவர்கள் தாங்குகிறார்கள். அப்படி அந்த ஊழியத்தை எப்படி செய்தார்கள் என்றால், பவுலும் ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ரோமாபுரியிலே அந்த ஊழியத்தை செய்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே அந்த ஊழியத்தை செய்தார்கள். திங்கேயா, எபேசா, ரோமாபுரி போன்று சுற்றி சுற்றி அவர்கள் இடம்பெயர்ந்து போன இடத்திலெல்லாம் அந்த கூடார தொழிலை செய்து அதோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:1 வாசிப்போம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயான் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த கேட்ட வசனம்தான். அப்படி அவர்கள் இணைந்து ஊழியம் செய்தார்கள் என்று பார்க்க முடியும். இதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே இணைந்து இடம் விட்டு பெயர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றின இன்னொரு குடும்பம் யோசேப்பும் மரியாளும். நாசரேத்திலிருந்து பெத்லேயமுக்கு போகிறாங்க. பெத்லேயமிலிருந்து எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்திலிருந்து திரும்ப நாசரேத்துக்கு போகிறாங்க. பிறகு கப்பர்நாகும் வர்றாங்க. போன இடமெல்லாம் அவர்கள் இணைந்தே சென்றார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை அவர்களும் நிறைவேற்றினார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு அவங்க உபகரணங்களாய் செயல்பட்ட அந்த குடும்பம் எப்படி அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்தார்களோ, அதே போல யோசேப்பும் மரியாளும் இயேசுவோடு கூட இணைந்து இடமிட்டு இடம்பெயர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை அவர்களும் நிறைவேற்றினார்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். இதில் இந்த 2 குடும்பங்களையும் நாம் பார்க்கும்போது அவர்கள் இணைந்தே போனார்கள். அவர்கள் பிரிந்திருக்கவில்லை. எனவே தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், உபவாசத்தினால் அன்றி கணவனும் மனைவியும் பிரியாமல் இருப்பது அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே வேலைக்காக அல்லது பணத்திற்காக அல்லது இன்னும் பல காரணங்களுக்காக அநேக குடும்பங்கள் பிரிந்து வாழ்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை, அதை அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது ஆபிரகாம் தன்னுடைய மனைவி சாராளோடு கூட புறப்பட்டு போனார் என்று வாசிக்கிறோம். எனவே குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்வதுதான், ஒரே இடத்துல சேர்ந்து வாழ்வதுதான் தேவ சித்தம் என்பதை இந்த சத்தியம் நமக்கு அறிவிக்கிறது. மூன்றாவதாக, அந்த குடும்பம் ஊழியர்களை அரவணைக்கிற ஒரு குடும்பம் அல்லது ஊழியர்களை தாங்குகிற குடும்பம். அதே வசனங்கள் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அத்தியாயம் முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது அவர்கள் அந்த 3வது வசனத்தை வாசியுமா? அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார்கள். தங்களுடைய தொழிலிலே பவுலை சேர்த்து கொள்ளுகிறார்கள். பவுல் ஊழியத்தை நிமித்தம் போன இடத்திலெல்லாம் அவர்களும் புறப்பட்டு போகிறார்கள். இப்படியாக சரீரப்பிரகாரமாக பவுலுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் மிகவும் உதவியாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதன் நிமித்தமாக கர்த்தர் பவுலை கொண்டு மிக அபரிதமாக ஊழியம் செய்வதற்கு அது ஏதுவாயிருந்தது. இப்படி ஒரு குடும்பத்தை நாம் 2 ராஜாக்கள் 4ஆம் அத்தியாயம் 9-10 வசனத்திலே சுனேமித்தியாள் என்கிற ஒரு குடும்பத்திலே பார்க்கிறோம். பேர் சொல்லப்படாத ஒரு சகோதரி, அந்த பட்டணத்தின் பேரின் மூலமாக அழைக்கப்பட்ட சகோதரி. அவள் சொல்லுகிறாள், நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனிதன் தேவ மனிதன் என்று காணுகிறேன். இவர் வரும்போதெல்லாம் இவர் தங்குவதற்கு நாம் ஒரு அறையை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி அந்த ஊழியக்காரனை வரும்போதெல்லாம் மிக கரிசனையோடு கூட உபசரித்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த வசனங்களை வாசியம்மா.
2 ராஜாக்கள் 4:9-10. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனை போஷிக்கிற ஊழியக்காரனுடைய நலனிலே அக்கறை உள்ள குடும்பம். பழைய ஏற்பாட்டிலே சுனைமித்தியாளுடைய குடும்பத்தை பார்க்கிறோம். இங்கே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்களிலும் நீங்கள் அந்த ஊழியர்களுக்கு விசுவாசிகள் அல்லது விசுவாசிகள் ஊழியர்களுடைய ஊழியத்திலே எவ்வாறு இணைந்து அவர்கள் இந்த ஊழியத்திலே பங்கு பெறலாம் என்பதற்கு ரோமர் 16ஆம் அத்தியாயம் 3-4 வசனங்கள் நமக்கு ஆதாரமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசியமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லும்போது இந்த உடன் வேலையாட்கள் 2 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, சரீர பிரகாரமாக 3 பேரும் கூடாரம் செய்கிறார்கள். 3ஆவதாக பவுலுடைய ஊழியத்திலே அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். எனவே தான் அவர் சொல்லும்போது உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். 4வது வசனம், அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஊழியத்தில் எவ்வளவு தூரம் இணைந்து செயல்பட்டார்கள் என்றால், இது கூடார தொழிலை குறிக்கவில்லை, பவுலோடு கூட இணைந்து செய்த ஊழியத்தை குறிக்கிறது. எவ்வளவு செயல்பட்டார்கள் என்றால், பவுல் மாத்திரமல்ல, அந்த சத்திய வசனத்தை கேட்டதான புறஜாதியாரும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாளுக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் பவுலோடு கூட தங்களுடைய ஊழியத்திலே இணைந்து செயல்படுகிறார்கள். எனவே தான் தங்கள் பிராணனையும் எனக்காக கொடுத்தார்கள், என்னுடைய பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 4ஆவதாக இந்த குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், இவர்கள் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு குடும்பம். ஒரு நாளிலே தரியு ராஜா தானியேலை பார்த்து கேட்டார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? அதே போல இவர்கள் இடைவிடாமல், அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அத்தியாயம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பம் என்பதை நீங்களும் நானும் கண்டுகொள்ள முடியும். வாசியம் அந்த வசனம். அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார். பாருங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னன்னா, அப்பல்லோ பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பல்லோ பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்க சாதுரியத்தை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தேவாலயத்திலே கேட்கிறார்கள். எனவே தேவாலயத்தில் சென்று ஆராதிக்கிற ஒரு நல்ல குணாதிசயம் ஆக்கில்லாவுக்கும் பிரிஸ்கில்லாவுக்கும் இருக்கிறது. அப்பல்லோவுடைய பிரசங்கத்தின் அந்த வல்லமையை, பிரசங்க சாதுரியத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து அந்த அப்பல்லோவுக்கு தெரியாத காரியங்களை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய அந்த வசனங்களை அதிக திட்டமாய் அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் இன்னும் அப்பல்லோவுக்கு தெரியாத சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிற அளவிற்கு ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் வேதத்திலே தேறினவர்களாயிருக்கிறார்கள். காரணம், ஒன்று, அவர்கள் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்கள். 2ஆவதாக, அவர்கள் பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்தவர்கள். பவுலுக்காக தங்களுடைய கழுத்தையும் பவுலுடைய பிராணனுக்காக கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தபடியினால பாருங்க, இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல பவுலோடு சேர்ந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோ என்கிற பிரசங்கிக்கு சொல்லிக் கொடுக்கும்படியான ஒரு சாதுரியத்தை, ஒரு ஞானத்தை, ஒரு தெய்வீக ஞானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் என்று நாம் வாசிக்க முடியும். எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது? 5ஆவதாக, இவர்கள் தேவனை பற்றி அறிவிக்கிற ஒரு குடும்பம், ஆராதிக்கிற குடும்பம் மாத்திரமல்ல, இவர்கள் தேவனை பற்றி அறிவிக்கிற ஒரு குடும்பமாகவும் காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அத்தியாயம்
1 கொரிந்தியர் 16ஆம் அத்தியாயத்திலே நாம் வாசிக்கும்போது அங்கே இவர்களுடைய வீட்டிலே ஒரு சபை நடந்ததாக நாம் பார்க்க முடியும். ஒரு வீட்டிலே ஒரு சபை நடக்கிறது. அவங்க அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டிலே அவர்கள் தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, பவுலோடு கூட இணைந்து ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, அல்லது பவுலுக்கு பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, தேவாலயத்திலே பிரசங்கிக்கிற அப்பல்லோவுக்கு இன்னும் வேதத்தை அதிகமாக எடுத்து சொல்கிற வேத பண்டிதர்களாய் மாத்திரமல்ல, தங்களுடைய வீட்டிலே அவர்கள் ஒரு சபையை நடத்துகிறார்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தை வாசியமா. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட உங்களை வாழ்த்துகிறார்கள். பாருங்க, வீட்டை திறந்து கொடுத்திருக்கிறார்கள். பவுலை சேர்த்து கொண்டார்கள். தங்களுடைய பவுலுக்கு தொழில், அவர்கள் தங்களுடைய தொழிலோடு கூட பவுலுடைய தொழிலையும் இணைத்து பவுலுக்கு பிழைப்புண்டாக்கி பவுலுடைய ஊழியம் நடைபெறுவதற்கு காரணமாயிருந்தார்கள். பவுல் சென்ற இடமெல்லாம் பவுலுக்கு துணை செய்தார்கள். பவுலுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தார்கள். தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, அப்பல்லோ போன்ற பிரசங்கிக்கும் சத்தியத்தின் ஆழங்களை சொல்லிக் கொடுக்கிற வேத பண்டிதர்களாய் இருந்தார்கள். அதோடு கூட தங்களுடைய வீட்டிலே அவர்கள் ஒரு தேவ சபையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நம்முடைய வீட்டிலே குறைந்தபட்சம் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிறோமா? அல்லது வருகிறவர்களுக்கு, நம்முடைய வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறோமா? சத்தியத்தை எடுத்து சொல்லுகிறோமா? அதில் ஒரு பெரிய சபையை இன்றைக்கு உள்ள சூழ்நிலையிலே நாம் நடத்த முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாலும் அன்றாட நாம் சந்திக்கிற நபர்களுக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளை நிச்சயமாக நாம் சொல்லி கொடுக்க முடியும். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபை. அப்போது ஒரு வீட்டு சபை அந்த நாட்களிலே நடந்தது. அதில் ஒரு சபை ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் இருந்ததாக அப்போ கர்த்தரை அறிவிக்கிற ஒரு குடும்பமாக நாம் வாசிக்கிறோம். 6வதாக இது ஒரு சாட்சி பெற்ற குடும்பம். இந்த வசனங்கள் எல்லாம் ஏற்கனவே நான் வாசித்து கேட்டோம். ரோமர் 16 வாசிக்கும்போது என்னுடைய உடன் வேலையாட்களாகிய ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:19 வீட்டு சபையை நடத்துகிறவர்கள் என்று வாசிக்கிறோம். ரோமர் 16:4-5 வசனங்களில் என்னுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையான சாட்சி பாருங்கள். அவர்களுடைய சாட்சியை நாம் பார்க்கும்போது ஒரு சாதாரண கூடார தொழிலாளிகள் ஒரு பெரிய அப்போஸ்தலனோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறார்கள். ஊழியத்திலே பயன்படுகிற இன்னொருவருக்கு உதவியாயிருக்கிறார்கள். அந்த தங்களுடைய வீட்டிலே சபையை நடத்துகிறார்கள். தேவனை ஆராதிக்கிறார்கள். சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். ஊழியத்தில் உபத்திரவம் வரும்போது 7வதாக பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், ரோமர் 16:4 என்னுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள். இப்படியாக இந்த 7 முக்கிய குணாதிசயங்களை நாம் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்திலிருந்து நாம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக நான் சொன்னேன், அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம். தங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த ஒரு குடும்பம். ஊழியர்களை அரவணைத்து ஊழியர்களுக்கு உதவி செய்கிற ஒரு குடும்பம். ஆண்டவரின் சித்தம் செய்த குடும்பம். ஆராதிக்கிற ஒரு குடும்பம். வீட்டிலே ஒரு வீட்டு சபையை நடத்தி தேவனுடைய சத்தியத்தை அறிவிக்கிற குடும்பம். சாட்சி பெற்ற குடும்பம். உபத்திரவத்தில் ஊழியர்களுக்கு உபத்திரவம் வரும்போது விலகி ஓடாமல் அவர்களுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்த குடும்பம். முடிவுரையாக ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்படிப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களாக பார்க்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் அந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் போல தேவனை ஆராதிக்கிற, தேவனை ஏற்றுக்கொண்ட, மற்றவர்களை வழிநடத்துகிற, ஊழியத்திலே உதவி செய்கிற, அர்ப்பணிக்கப்பட்ட, சாட்சி பெற்ற, அறிவிக்கிற, ஊழியத்திலே உபத்திரவங்கள் வரும்போது துணை நிற்கிற ஒரு நல்ல குடும்பமாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இதில் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை என்று சொன்னேன். சிருஷ்டிப்பின்படி ஆணும் பெண்ணும் ஆண்டவர் சமமாக பார்க்கிறார். ரட்சிப்பின்படி பார்க்கிறார். ஆவிக்குரிய வரங்களிலே சமமாக பார்க்கிறார். ஊழியங்களிலே சமமாக பார்க்கிறார். ஆனால் ஒரு மேன்மையான அனுபவம் என்னவென்றால், மரியாள் யோசேப்பை போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல
கணவனும் மனைவியும் இசைந்த ஆத்துமாக்களால் இணைந்து ஊழியம் செய்வது ஒரு மேலான அனுபவம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 18வது வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு அடையாளமாகத்தான் இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். யோசேப்பு மரியாள் குடும்பத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்த கடைசி காலங்களிலே வாழுகிற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வரிசையிலே ஒரு இணைந்து இசைந்த ஒரு குடும்பமாக, கர்த்தருக்கு மகிமையான ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஏசாயா 8:18 வாசிக்கலாம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ராயேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இஸ்ரேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, பாவம் மலிந்து கிடக்கிற உலகத்துல, அக்கிரமம் பெருகி இருக்கிற உலகத்துல, கர்த்தரை மறுதலிக்கிற இந்த உலகத்துல நீங்கள் கணவன் மனைவியாக, குடும்பமாக, அடையாளங்களாக, அற்புதங்களாக, புறஜாதிகளுக்கு மத்தியில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அன்றைக்கு சுனைமித்தியால் ஊழியர்களை ஆதரித்தது போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஆதரித்தது போல நீங்களும் நானும் ஊழியங்களில் துணையாக இருந்து, உடன் வேலையாட்களாக இருந்து, உதவி வேலையாட்களாக இருந்து, அல்லது முழுநேர ஊழியக்காரர்களாக இருந்து ஆண்டவரை ஆராதித்து, அவருடைய சத்தியத்தை அறிவித்து, அவருக்கு சாட்சியாய் ஜீவித்து, உபத்திரவங்களை கண்டு விலகி ஓடாமல் நம்முடைய ஜீவனை போனாலும் கர்த்தருக்கென்று உண்மையும் உத்தவமாய் வாழ்கிற ஒரு அனுபவத்தை தந்து இஸ்ரேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் நீங்களும் நானும் இருப்போம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னது போல, எரேமியாவில் அந்த ரேகாபியருடைய குடும்பம் இருந்தது போல நீங்களும் நானும் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல நம்முடைய குடும்பங்கள் கர்த்தருடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பமாய் மாற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.